இப்படி தானம் பண்ணினவன் கர்ணன். அதனாலதான் பிரம்மனிஷ்டாள் வாக்கால கர்ணோ தானே மகாமனா, மகாமனஸ்வியான கர்ணனை போட்டாள் தானத்திலே இருந்தாள். கிருஷ்ணஹா பாதாவனேஜனாள். பரமாத்மா கிருஷ்ணன் சொல்லல, பதிவிரத்தையான திரௌபதினு சொல்லல, பலிஷ்டனான பீமன்கள்ல, தனுர்தரனான அர்ஜுனன்கள்ல, அங்கெல்லாம் விசேஷனம் இல்லை. வருமன கிருஷ்ணஹா பாதாவனேஜனேன்னு சொல்லிவிட்டு பரிவேஷனே திரௌபதஜா கர்ணோதானே மகாமனா, மகாமனஸ்வியான கர்ணனை போட்டால் தானத்திலே நாள். இப்படி தானம். சரணக்ஷாளனே கிருஷ்ண பிராமணாநாமூதி. சுவாமி தானே சரணத்தை அலம்பி ருக்மிணி சத்யபாமையோட பூஜை. இப்படி மகாயஜ்யம் நடந்தது. வியாசாச்சாரியால் ரித்துக்கள் எல்லாம் தெரிவிச்சு எப்படி வேதாகம் வேதானிவ வேதானிவ மகாபாகானே வேதமே உருவாக வந்தது போல அப்படி மகான்கள்லாம் வந்திருக்காளாம். அப்படி வேத வித்துக்கள்லாம் வந்த போது ஸ்வயம் பிரம்மத்வமகரோதி சத்யவதி சுதா. வியாசாச்சாரியால் பிரம்மாவா இருந்தாளாம். பிரம்மான்னா சர்வை பிரம்மாந்தாள். ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் 3 வேதம் தெரிஞ்சவாள பிரம்மவரணம் பண்ணணும். வியாசாச்சாரியாலே பிரம்மவரணம் பண்ணினாளாம். தனஞ்சய கோத்திரத்துல பிறந்தவர் ஆங்கிரசரவர். சுசாமான் பேரு. அவர் உத்காத்தாவா இருந்தாராம். பிரம்மனிஷ்டாளான யாஜ்ஞவல்யர் அத்வரியுவா. அத்வரியுனா எதிர்வேதேன அத்வரியு. எதிர்வேதத்துல பாரங்கதனா இருக்கிறவன் அத்வரியுவா இருக்கணும். கொஞ்சம் சிந்தி போச்சுன்னா வந்துடும் பிராயஷ்சித்தம். அப்படி வச்சாள். பைலருங்கிறவர் ஹோதாவா ருக்வேதத்தால மந்திரம் சொன்னாளா. அவாதான் தேவதைகளை எல்லாம் தியானம் பண்ணி தெரிவிக்கணும். அது ஹோதாவினால ஆஹ்வானம் பண்றவர் அவர். அதனால அவருக்கு ஹோதான்னு பேரு. அக்னியில ஹோமம் பண்றதுக்காக தேவதைகளை ஆஹ்வானம் பண்றவாள். அவ வாக்கால மந்திரம் சொல்லித்தான் தேவதைகள்லாம் வந்தாகணும். ஒரு ருக்வேதத்தில் உள்ள மந்திரங்களை நன்னா சொன்ன பெரியவாளா கிடைக்கணும். அது ரொம்ப சிரமம் பண்றது. அத்வரிக்கும் சிரமம் அதிகம், ஹோதாவுக்கும் சிரமம் அதிகம். பிரம்மா சர்வஜனா இருக்கணும், இருந்து கவனிக்கணும். சாமகானம் பண்றவாளுக்கு நாபியிலேருந்து வரணும் சப்தம். அவன் சாமகாலுக்கு எதை சாப்பிட்டாலும் பாதகம் இல்லைன்னு. அவன் சுத்தியாசனிக்கு காலம்புற திவ்ய போஜனம் பண்ணித்தான் அவளுக்கு சாமகானம்னு. ஏன்னா கானம் தான் பெருசு. அவள் சாப்பிட்றான்னு சொல்லாது முன்னாடி திவ்ய போஜனம் பண்ணி வச்சு விடுவோம்டா. போஜனம் பண்ணி வச்சுதான் அவளை கானம் பண்ண சொல்றது.